ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக நல்ல விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களில் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார். இந்த மாதம் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்னா, பாதிக்கு பிறகு அவர் கன்னி ராசிக்குள்ள வந்துடுவார். அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எப்பொழுதுமே ஆங்கில மாதம் என்றாலே சூரிய பகவான் 2 ராசிக்குள்ள தன்னுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்படும். அப்போ இந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் ஆகிய 9 கிரகங்கள், இந்த 9 கிரகங்களுடைய சூழ்நிலையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? இந்த செப்டம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் தன்னுடைய அத்தனை விதமான வில் பவரை நிரூபிக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் கூடவே இருந்து உங்களை கஷ்டப்படுத்தின நபர்கள் பாதி பேர் உங்களை எதிர்த்து நின்று உங்களை எந்த வேலையும் செய்ய விடாமல், நீங்கள் எது செஞ்சாலும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களை எப்படியா டார்கெட் பண்ணி சுற்றி வச்சு அடிக்கிறவங்க தான் நிறைய பேர். அதாவது மகர ராசி எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா தனித்து விட்டு ஒரு வெற்றி காணணும்னு நினைக்கிற சூழ்நிலையில் தான் உருவாக்குவாங்க. எங்கே பாரு, ஒன்றால் முடிஞ்சால் நீ செஞ்சு பாரு அப்படின்னு ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு தான் உங்களோட டாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நான் மட்டும் தனித்து போடாமல் நீங்கள் 4 பேர் சேர்ந்து என்னை டார்கெட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் நீங்கள் அப்பயும் சலைச்சவங்க கிடையாது. வா பார்த்துக்குருவோம், நீ 4 பேர் வா இல்லை 40 பேர் வா, நான் என்னுடைய தன்னம்பிக்கைன்னு எடுத்துட்டேன்னு நீ காணாமல் போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு இயக்கம் உங்களுக்குள்ள, ஒரு வெறியும் வேகமும் எப்பொழுதுமே உண்டு. ஒரு வில் பவர், மகர ராசிக்குன்னு சொல்லி வில் பவர் உண்டுங்க. நீங்கள் அதை பயன்படுத்தாமல் போய் என்ன பண்ணுறீங்கன்னா, பாசத்துக்கு கட்டுப்பட்டோ இல்லை பாவம் நம்ம கோபத்தை காட்டினா இவங்கெல்லாம் தாங்க மாட்டாங்கன்னு நிறைய இடங்களில் விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா செவ்வாய் எந்த ராசியிலுமே உச்சம் பெறல, நம்மளுடைய மகர ராசியில் மட்டும்தான் உச்சம் பெற்றிருக்கிறார். இப்போ மகர ராசிக்காரங்களை சாதாரண இடம் போட்டக்கூடாது. ஒரு இயக்கம் நீங்கள் உருவாக்கிட்டீங்க, ஒரு லட்சியம் எடுத்துட்டீங்க, அதை முடிக்க நீ தூங்க மாட்டீங்க. ஆனால் சூழ்ச்சியே அதை நடத்த விடாமல் நிறைய சூழ்ச்சி நடக்கும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி தன்னுடைய தனி திறமையின் மூலமாக சிறு வயதிலிருந்தே, அதாவது வாலிப பருவத்திலிருந்தே வாழ்க்கையோட அர்த்தமே சந்தோஷம்னா என்ன, ஒரு மகிழ்ச்சினா என்னன்னு கூட புரியாமல் போராடின ராசி தான் மகர ராசி. அப்படிப்பட்ட போராட்டத்துக்கும், அப்படிப்பட்ட கவலைகளுக்கும், அப்படிப்பட்ட கஷ்டத்துக்கும், கண்ணீர்களுக்கும் விடையே கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் 2025 நீங்கள் எடுத்துக்கலாம். எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றிங்க. புதியதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் நெருப்பு சார்ந்த தொழில்கள் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் பட்டாசு ஆலை சம்மந்தப்பட்ட நிர்வாகம் பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் பார்த்திங்கன்னா மகர ராசியில் சினிமா துறையில் போய் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறீங்களோ, யாரெல்லாம் 4 பேருக்கு சம்பளம் கொடுத்து அவர்களை வழிநடத்துகிறீர்களோ, அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். மகர ராசிக்காரங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு 90% ஒன்று 4 பேருக்கு வேலை கொடுப்பாங்க, அல்லது 4 பேருக்கு வேலை கற்றுக் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய இயக்கம் இருக்கும், உங்களுடைய ஏற்றம் இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய அத்தனை விதமான முன்னேற்றத்துக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் தங்க நகைகள் எதையும் வாங்குறதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா வாங்குவீங்க. அதுபோல் இந்த செப்டம்பர் மாதத்தில் இன்னொரு விஷயம் நடக்கும். நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் புதிதாக இடம் வாங்கி போடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. புதிதாக ஒரு இயக்கம் உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. ஐயா, நான் இடம் வாங்குங்கிறது ஓகே, ஆனால் நான் படுற கஷ்டம், போராட்டம் எனத்தானே தெரியும், எப்படிங்க வாங்க முடியும், அன்றாட செலவு கூட கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால்
நம்ம சொல்வது என்னன்னா, கோச்சார பலன்கள் ரீதியாக உங்களுக்கு 20% வாய்ப்புகள் உள்ளது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கு. அதுவும் வலிமையாக இருந்தால் உறுதியாக இந்த மாதம் ஒரு பத்திரப்பதிவு உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு இடம் கிடைக்கும், மிஸ் பண்ணாமல் வாங்க. யோசிக்கவே யோசிக்காது. உங்களுக்கான இயக்கம், உங்களுக்கான செயல்பாடு, உங்களுக்கான தோற்றம் என்று பார்க்கும்பொழுது மகர ராசி மனசுக்குள்ள பல பிரச்சனைகளை, பல போராட்டங்களை மனதுக்குள் வைத்துக்கொண்டு வெளியே சிரித்த முகத்துடன், யார் என்ன கஷ்டப்பட்டால் பரவாயில்ல, நான் உனக்கு உதவி செய்வேங்கிற சிரித்த முகத்துடன் செயல்படுத்தக்கூடிய ராசி தான் மகர ராசி. இப்போ இந்த மாதத்தில் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றமும், மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும், இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று சொல்கிற பாடலுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மன வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கான பாக்கியத்தையும் கிரக ரீதியாக உங்களுக்கு அதிகமான ஒரு நற்பலன்களை சூரிய பகவான் முதல் மற்ற ஏனைய கிரகங்களும் உங்களுக்கு உதவியாக இருந்து நீங்கள் பண்ணுற வழிபாடு, நீங்கள் பண்ணுற செயல்பாடுகளை பொறுத்து உங்களுடைய கர்மா அடிப்படையில் ப்ளஸ் மைனஸ் என்பதை சரியான முறையில் பிரித்து கொடுத்து இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் வெற்றி காண்பதற்கான இயக்கத்தை கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக அள்ளி வழங்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானம் தான் இந்த மகர ராசி. அந்த கர்மஸ்தானத்துல தான் சனி பகவான் ஆட்சி பெறாரு. இந்த ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் உத்திராடம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த மகர ராசி. நிறைய ஒரு பாவங்கள் பண்ணியிருக்கிறோம், நிறைய ஒரு பாவ புண்ணியங்கள் இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த மகர ராசியில தான் பிறந்திருப்போம். அதே மாதிரி உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் மேக்சிமம் மகர ராசியா தான் இருப்பாங்க. உழைக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. 24 மணி நேரம் உழைக்க சொன்னா கண்டிப்பா உழைப்பாங்க. உடலை ரொம்ப வருத்தி கொள்ளக்கூடியவர்களும் இந்த மகர ராசி என்பர்கள் தான். இவர்களுக்கு வந்தெல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்தை இப்படி நேர்த்தியா நடத்தணும், ஒரு டிசிப்ளினோட நடத்தணும் அப்படிலாம் இல்லை. குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே ஃப்ரீடம் இருக்கும், நிறைய ஃப்ரீடம் இருக்கும். ஏன்னா இவர்களுக்கு அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப கவனக்குறைவுன்றது அதிகமாக இருக்கும். எப்போதுமே வேலை, பிஸ்னஸ் இதுதான் ரொம்ப ஒரு விஷயங்களாக இருப்பாங்களே ஒழிய குடும்பத்தை பத்திலாம் ரொம்ப பெரிய அளவுக்கு அக்கறை காண்பிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய வருமானத்தை சம்பாதிப்பவர்களும் இந்த மகர ராசி என்பர்கள் தான். இந்த தலைமுறைக்கும் இல்லாம இருக்கக்கூடிய 2 தலைமுறைகளுக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு 3 தலைமுறைகளுக்கும் சேர்த்து நம்மளே சம்பாதிச்சு வச்சிடணும், அந்த குழந்தைகள் எந்த இடத்துலயும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ஒரே முயற்சியோட எல்லா தலைமுறைகளுக்கும் சேர்த்து வைத்து கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள். அதனாலதான் அந்த கர்மஸ்தானம் வேலை செய்து எல்லா தலைமுறைக்கும் சேர்த்து எல்லா கர்மாவையுமே இவர்களே அனுபவிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அந்த கர்மஸ்தானம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிக அதிக அளவுல வேலை செய்யக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். இந்த செப்டம்பர் மாதம் இந்த மகர ராசி என்பர்கள் நீங்க நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமா தான் இருக்கும். இது நாள் வரைக்கும் ரொம்ப ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு மந்தத்தன்மையோட இருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு 7.5 சனியின் பாதிப்புனால எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே ஒரு நெருடலான ஒரு மனநிலை அப்படின்றது இருக்கும். இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, இதனால பிரச்சனைகள் வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு நெருடலான ஒரு மனநிலையை கொண்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. செப்டம்பர் மாதத்துல இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு திருப்பங்கள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் பயணிக்க போறார். உங்களுடைய ராசி அதிபதி சனி வக்ரமாக இருக்கிறார். அதனால சனியும் ராகுமா சேர்ந்து உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை மிக அதிக அளவு என்கரேஜ் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி குடும்பத்துல ஒரு அந்யோன்யம்ன்றது இவர்களுக்கு இருக்கவே இருக்காது. அது இந்த மாதத்துல அப்படியே தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு வேலை, ஒரு பிசினஸ், ஒரு தொழில் இப்படின்னு போகக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இதனால அந்த குடும்ப உறவுகள்ல சில பாதிப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால
குடும்பத்துல இருக்கிறவங்க இவர்களினுடைய மனநிலையை புரிந்து நீங்க செயல்படுங்க. ஏன்னா இவர்கள் இருக்கக்கூடிய அந்த சில கண்டிஷன்ஸ், அவர்களோட பயணிக்கக்கூடியவர்கள், இந்த மகர ராசியோட பயணிக்கக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எப்போதுமே இப்படியே இருந்தா நாங்க குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயங்களையும் நாங்க அனுபவிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மன வெறுப்போடு இருப்பாங்க. ஆனா குடும்பத்துல எல்லாமே இருக்கும், இவர்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே செய்து வச்சிருவாங்க இந்த மகர ராசி என்பவர்கள். நான் இல்லாத குறை அப்படின்றது இந்த இடத்துல இருக்கவே கூடாது, அதற்குண்டான வசதி வாய்ப்புகள் எல்லாமே இவர்களுக்கு செஞ்சிருப்பாங்க. அந்த அளவிற்கு அந்த குடும்பத்தை கவனிக்க முடியாத இந்த நேரத்துல சில பிரிவுகளும் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். அதெல்லாம் தெய்வ வழிபாடு மூலமாக சரி பண்ணிக்கோங்க. கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் உங்களுக்கு தெய்வ ரூபன் அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். தெய்வ அனுகூலம்ன்றதும் கண்டிப்பா இருக்கும். நிறைய பிரார்த்தனைகள் பண்ணிட்டே இருக்கிறீங்க, கடும் தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில முயற்சிகள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போது. வேலையில இருந்த நெருக்கடிகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம். வேலை வாய்ப்பே போயிடும், நம்மளுக்கு நம்ம இருக்கக்கூடிய வேலையை இழந்துருவோம் போல இருக்கு, அந்த அளவுக்கு வேலையில ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு ப்ரமோஷன் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா தேவையில்லாம யாரோ செஞ்ச தவறுக்காக உங்களே டீக்ரேட் பண்ணி உங்களே அந்த வேலையில இருந்து தூக்காம வச்சிருப்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு நீங்க சந்தோஷப்படணும். உங்களை வேலையை விட்டு தூக்காம டீக்ரேட் பண்ணிருக்கிறாங்களே அப்படின்ற விதத்துல நீங்க சந்தோஷப்படணும். இது காலங்கள் போக போக மாறக்கூடிய ஒரு நேரம் தான். இது தற்காலிக சூழ்நிலை தானே தவிர நிரந்தரமான ஒரு சூழ்நிலைகள் கிடையாது. அதனால மகர ராசி என்பவர்கள் அதற்கு நீங்க பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலையை இழக்காம பார்த்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் பின்னடைவுகள், திருமண உறவுகள்ல சில கசப்பான அனுபவங்கள் இதெல்லாமே ஏற்படுவதற்குண்டான ஒரு டைமாக தான் இருக்கும். திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல வெளிநாட்டு படிப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம், வெளிநாட்டுல உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப்ன்றது கிடைக்கும், ஒரு நிரந்தர உத்தியோகம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்துக்கள், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாத்தையுமே வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால இது எல்லாமே உங்களுடைய சுய ஜாதக ஜனனகால தசாபுத்தி பலன்கள் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் அப்படியே 100% நடக்கும். உங்களுடைய கெடுதலான தசாபுத்தி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான கடன்கள் உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். அடுத்து தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள், உறவுகள்ல நான் முதலே சொன்ன மாதிரி குடும்ப உறவுகள் ஏமாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க தொழில் பிசினஸ் வேலை அப்படின்னு இருந்தவர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய உறவுகள் உங்களை விட்டு பிரிந்து போவதற்குண்டான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால நீங்க இந்த ஜாதகத்தை பார்க்கணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.